சித்திரை திருவிழாவை ஒட்டி மதுரையில் கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பல்லக்கில் ஊர்வலம் சென்ற கள்ளழகர் எதிர் சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து பிரசன்ன வெங்கடாசலபதி கோவிலுக்குள் சென்றடைந்தார். இதுகுறித்து ஆன்மீக சொற்பொழிவாளர் ஸ்ரீ சதீஷ் அளிக்கும் கூடுதல் விவரங்களை நாம் கேட்கலாம். சதீஷ், விவரங்களை வழங்கலாம். இன்றைக்கு மாபெரும் வைபவமாக 2025 ஆண்டினுடைய வெகு சிறப்பான ஒரு பண்டிகையாக உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்களாலும் தமிழ் பெருமக்களாலும் கொண்டாடப்படக்கூடிய பெருவிழா என்று சொன்னால் இது சித்திரை திருவிழா என்று அழைக்கப்படுவதான மதுரை வைகை ஆற்றிலே அழகர் இறங்கக்கூடிய இந்த வைபவம் என்பது இப்போது வெகு சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சித்திரை திருவிழாவுடைய மிக உயர்ந்த அம்சம் என்று சொல்ல போனால் அழகர் மாலிருஞ்சோலை நம்பி என்று அழைக்கக்கூடியதான சுந்தரராஜ பெருமாள் நாளை 5:47 6 மணிக்குள்ளாக வைகை ஆற்றிலே இறங்குகிற வைபவத்தை நாம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் காண வேண்டும் என்பதாக இந்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக காணவிருக்கின்றோம். வைகை ஆறு என்பது கிருத்தமாலா என்பதான பெயரோடு இன்றைக்கும் வழங்கப்படுகிறது. பரமபதம் என்று சொல்லக்கூடியதான வைகுந்தத்திலே இருக்கக்கூடியதான விரஜா நதியினுடைய மறு உருவமாக இங்கே பூமியிலே சத்தியவர்தன் என்பதான பாண்டிய மன்னனுடைய ஆட்சி காலத்திலே இருந்து இந்த பெருநகரிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பெரு நதி இந்த வைகை நதி. அதிலே மண்டூக மகரிஷிக்கு சாபம் தீர்த்த அற்புதமான வைபவம் நாளை நடைபெற இருக்கிறது. அதை மக்கள் கண்டு ரசிக்க இருக்கின்றார்கள். மதுரையிலே பாண்டிய மன்னனுக்கு மீனாட்சி என்கின்ற பெயரோடு பிறந்து பட்டத்து அரசியாக மகுடம் சூடி தேவர்களை எல்லாம் போரிலே வென்று சிவபெருமானையும் போருக்கு அழைத்து பிறகு அவன் மீதே மையல் கொண்டு தான் யார் என்பதை உணர்ந்தவளாக அவனை திருமணம் செய்து கொண்டு சிவபெருமானுடைய திருக்கரங்களை பற்றுகிற அந்த பார்வதிக்கு அவளுடைய சகோதரனான மகாவிஷ்ணுவாகிய ஸ்ரீமன் நாராயணன் வந்து இந்த வைபவத்தை நடத்துகின்றான் என்பதான ஒரு மாபெரும் ஐதீகத்தை பாண்டிய மன்னர்கள் காலம் தொட்டும் நாயக்க மன்னர்கள் பின்னாலே கிருஷ்ணதேவராயருடைய வம்சத்திலே வந்தவர்கள் தொடர்ந்து இந்த வைபவமானது இப்பொழுது சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஏப்ரல் 29 கொடியேற்றத்தோடு துவங்கிய இந்த வைபவம் காலை மாலை என இரு வேளையிலேயும் அங்கே மதுரை மீனாட்சியனுடைய திருக்கோயிலே அனைத்து ஜீவராசிகளுக்கும் தன்னுடைய கருணையினை காட்ட வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் பார்வதியோடு இணைந்திருக்கக்கூடிய காட்சி இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மதுரையிலே கள்ளழகர் என்று அழைக்கப்படுவதான சுந்தரராஜ பெருமாள் இன்றைய திருநாளிலே தன்னுடைய அழகர் என்று சொல்லக்கூடியதான மாலிருஞ்சோலை என்பதான மலையிலே இருந்து புறப்பட்டு எதிர் சேவை காட்டுவதற்காக தங்க பல்லக்கிலே வைபவமாக ஆடி ஆடி அசைந்து வருகின்ற அழகை நாம் இப்பொழுது காணுகின்றோம். இப்பொழுது இன்றைய இரவிலே பிரசன்ன வெங்கட சுவாமியினுடைய திருக்கோயிலை சென்று எம்பெருமான் வந்தடைந்திருக்கின்றார். இந்த பிரசன்ன வெங்கட சுவாமி என்பது கூட இங்கே திருமலை என்று சொல்லக்கூடியதான திருப்பதியிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய மறு உருவமாக அங்கிருந்து எம்பெருமானை காண வேண்டும் என்பதற்காக பக்தர்களாலே கட்டப்பட்டதான ஒரு பெரும் கோயில் இந்த பெருங்கோயில். முன்னாலே இருக்கக்கூடியதான சுந்தரராஜ பெருமாள் கோயிலேயும் இன்றைக்கு எம்பெருமான் எழுந்தருளினார். இன்றைக்கு அங்கிருந்து தன்னுடைய அழகர் மலையிலிருந்து மதுரையை நோக்கி ஓடி வந்த எம்பெருமான் இன்றைக்கு தன்னுடைய பக்தர்களை காண வேண்டும் என்பதற்காக எதிர் சேவை சாதிப்பதற்காக இன்றைக்கு இதோ இந்த பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமியினுடைய சன்னதியிலே எழுந்தருளி தன்னுடைய அழகிய ஆபரணங்களை எல்லாம் சற்றே களைந்து இளைப்பாரி திருமஞ்சனத்திற்கு தயாராகின்றான் என்பதை நாம் கண்டு ரசிக்கின்றோம். இப்படி தங்க பல்லக்கிலே ஊர்வலம் வந்து சுற்றி மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பெருநகரங்கள் அழகிய அந்த கிராமங்களிலே அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்டதான மண்டகப்படி இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிறது என்பதை காணுகிற பொழுது கடந்த வருடத்தை விட இந்த வருடம் 30 லட்சம் பெருமக்கள் இந்த வைபவத்தை காண்கின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். இப்பொழுது பிரசன்ன வெங்கடாஜ ஜலபதி கோயிலுடைய திருக்கோயிலிலே அழகர் சற்றே இளைப்பாரி நாளை காலை
அழகர் ஆற்றிலே இறங்குவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற வைபவத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த வைபவமானது பிரம்ம உற்சவமானது இன்றல்ல நேற்றல்ல 12 காலமாக சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் சிறப்பு. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அழகன் தன்னுடைய அழகிய பட்டாடையை உடுத்தி ஆடி ஆடி அசைந்து வருகிற காட்சியை இப்பொழுது நாம் திரையிலேயும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வைபவம் ஆனது இன்றல்ல நேற்றல்ல 12 காலமாக நடைபெறுகிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திரு சதீஷ்.